பிரதர் நீங்கள் அனுப்பின 2 லோகோவுமே ஜென்ரிக்காக இருக்குது, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சா அவங்களுக்கு எந்த மாதிரி லோகோ வேணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க எதிர்பார்த்தது சிம்பிளான யூனிக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் உள்ள லோகோ. பட் நாங்கள் எப்பவும் போல் அனுப்புகிற மாதிரி ஜென்ரிக் அனுப்பணும். அதனால தான் இந்த கன்ஃபியூஷன். பட் எப்படியோ அவங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு லோகோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த லோகோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ பேசிக்லி இந்த கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி திருச்சி பேஸ் பண்ணுது. ஸோ இந்த லோகோவை பார்த்தீங்க அப்படின்னா கீழே வி ஷேப்பில் இருக்கும் அண்ட் மொத்தமாக பார்க்கும்போது சி ஷேப்பில் இருக்கும். ஸோ வேலையா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுனால விசி அந்த லெட்டரை பேஸ் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனே ஒரு பிரிக்ஸ் வந்து ஒரு எக்ஸகனை ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு கன்ஸ்ட்ரக்ட் அது பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கான்செப்டை வச்சு சிம்பிளாக மினிமலாக கொடுத்தா அவங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வேலையா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுனால முருகனை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் வேல் அந்த மாதிரி ஆட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது பிக்காக் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ அது சென்டரில் மயில் ஆட் பண்ணி அவங்களுக்கு காமிச்சு. ஸோ அதுவும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்காக அவங்க கொடுத்த ரிவ்யூ. ஸோ எல்லாமே சூப்பராக முடிஞ்சிச்சு. அவங்களும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பட் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்ப வந்தாங்க. எங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு வெப்சைட் வேணும், பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னங்க அதுக்கு தாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சூப்பராக வெப்சைட்டும் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் பட்ஜெட்டுக்குள்ள லோகோ அண்ட் வெப்சைட் வேணும் அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள் லோகோவுல் டிசைன்ஸ்.